ஒரு காலத்துல தலைவர்கள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிறது போல அவங்கள பார்த்து ரோல் மாடலா வந்து பாத்தீங்கன்னா, எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தது. அதுவும் தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா, மதிப்பு, மரியாதை, ரோல் மாடல் அப்படின்னாலும் நல்லா பேச்சு அவங்க இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க. உதாரணத்துக்கு புட்டின் அவர்கள், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கே நெறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது போல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு சைடு இருந்தாலும், சில தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அ பார்க்கவே அருவருப்பு மிக்க விஷயமா வந்து பண்ண செஞ்சறாங்க சில நபர்கள்லாம். அது வந்து அவங்க ஏதோ ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற நெனச்சுட்டு பண்றாங்களா என்னன்னு தெரியல. என்ன அப்படின்னா, பேட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சௌரியமா வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு நாட்டு தலைவரோட பேசும்போது ஏதோ சக நண்பர்கள்கிட்ட பேசுற மாரி பேசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது இரு தலைவர்களோட இது. பட் அந்தந்த நாட்டு பிரஜைகள் வந்து பாத்தீங்கன்னா, அதனால கொஞ்சம் அஃபெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இன்னும் வேற நாட்டு தலைவர்கள் இப்போ நடுநிலையா இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த தலைவர்கிட்ட கூப்பிட்டு பேசும்போது கொஞ்சம் யோசிப்பாங்களா இல்லையா? என்னது இது அப்படிங்கும்ல. ஏன் அப்படின்னா, சில விஷயங்கள் அது போல நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா இப்ப மெயினான விஷயத்துக்கு வந்துரணும். ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு தூரம் பேசுனது. சோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த ஈரான், அமெரிக்கா, அப்புறம் இஸ்ரேல் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, தலைவர் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர், நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணிக்கிறாங்க. இதை லீக் பண்ணிருக்கிறாங்க. இதை யாரு லீக் பண்ணாங்களோ அவங்க இஸ்ரேலுக்கும், இஸ்ரேலோட அதிபருக்கும், இஸ்ரேலோட மக்களுக்கும் செய்த தேச துரோகம் அப்படிங்கிறது போல பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு மீடியா ஆக்சியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மீடியா, அந்த மீடியாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் இதை எடுத்து பிரபலமா ஆர்டிக்கலா போட்டாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்துருச்சு. இதுல மெயினான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகுல யூ ஆர் டேஸ் கிரேசி, அதாவது எஃப் அந்த மாதிரி ஒரு வேர்டு ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அது போல ஒரு வேர்டு சொல்லி யூ ஆர் டேஸ் கிரேசி, நீ பிரிசன்ல இருந்திருப்பப்பா. நான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இல்லைன்னா நீ ஜெயில கழி தின்னுட்டு கம்பி எண்ணிட்டு இருந்திருப்ப. இது மட்டும் தனிபிட்டு. பட் ஆனா நீங்க வந்து ஜெயில இருந்திருப்பீங்க. நான் மட்டும் இல்லைன்னா பாத்துக்க அப்படிங்கறது போல பேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஐ எம் சேவிங் யுவர் டேஸ். இந்த டேஸ்னே நம்ம ஊர்ல எல்லாம் பேசுவாங்க. பட் இருந்தாங்க ஐ எம் சேவிங் யுவர் டேஸ் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஏ வேர்டு 3 லெட்டர் வேர்டு நீங்களே புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, கிசிகிஸ் பேசர் சேனல்ல மாத்துறாரு ரொம்ப அவர்கள் நம்ம சேனல்ல. பரவாயில்ல. ஸோ நாகரிகம் கருதி இந்த வேர்டுகளை சொல்ல முடியாம கஷ்டப்படுறேன். பட் இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சைட்ல அவர் போட்டதை அந்த நியூஸை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பண்ண எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்கய்யா. எல்லாரும் வெறுக்கிறாங்க. இஸ்ரேலையும் எல்லாரும் வெறுக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால எல்லாத்தையும் வெறுக்கிறாங்கப்பா. அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள், அது நிறைய இருக்கு, இன்னும் நிறைய நம்மளால அது பேச முடியாது. அதனால வந்து பண்ணி இதுதான் சாராம்சம். இது வந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என்ன பண்ற, தப்பு பண்ணாத, ரொம்ப மோசம், புடிச்சு ஜெயில ஓட்டுறாங்க பாத்துக்க, அப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது போல பல்வேறு வகையில வந்து பண்ண மிரட்டி இருப்பார் போல தெரியுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். எதற்காக இந்த மிரட்டல் அப்படின்னா, ஈரான் இன்னொரு சைடு சீஸ்ஃபயரை ரத்து பண்றேன், இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல், நான் சும்மா விட மாட்டேன், ஏர் ஸ்ட்ரைக் பயங்கரமா பண்றாங்க லெபனானுக்குள்ள, நாங்க நெகோசியேஷன்ல இருந்து பின்னாடி வரோம், சீஸ்ஃபயர்ங்கிறது ஸ்டாப் பண்ணும், எல்லா ஃப்ரண்ட்லயும் தான் பேச்சு, இது போல ஒரு சைட்ல பண்றாங்க அப்படின்னா விடமாட்டேன் அப்படிங்கிற போல ஈரான் தரப்புல இருக்காங்க. அடுத்தது கேலிபாஃப் அவர்கள், நான் லெபனான்ல பேசினேன், ஹிஸ்புல்லா கிட்ட பேசினேன், இது போல தொடர்ந்து நடந்தாங்கன்னா நாங்க இப்படி இருக்க மாட்டோம், பதிலடிகள் இருக்கும் அப்படிங்கிற சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ஒரு மிசைலை ஏவி இஸ்ரேலோட ஒரு கப்பலை வந்து பாத்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. இது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள். ஏன்னா ஈரான் எஸ்கலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹிஸ்புல்லா வந்து பண்ண தொடர்ந்து மிசைல் தாக்குதல், வடக்கு பகுதியில தொடர்ந்து மிசைல் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம கிளியரா அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர் 10,000 இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை கையை மீறி போயிடும் அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் வந்து பண்ண மிரட்டி இருப்பாங்க போல தெரியுது. இது நம்ம சேனல்ல முதல்லயே சொன்னதுதான். இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வாய்ப்பு கொடுத்து பாக்குறாங்க. இப்போ 40 நாள் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பீரியட் கொடுத்தாச்சு. இப்ப இஸ்ரேல்னால ஏதாவது செய்ய முடிஞ்சானா முடியல. அவங்களால எதையுமே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுக்க முடியல. ஏன்னா ட்ரோன்கள் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால எப்படியாச்சும் இதை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் வருது. இது ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மோசமான சூழ்நிலை. ஸோ ட்ரம்ப் அவர்களோட ஆபீஸ்ல இருந்து இது போல கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. அப்புறம் ட்ரம்ப் அவர்களே வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க, எனக்கு தெரியுது
ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஃபயர் பண்றாங்க. இஸ்ரேல் மேல எங்களுக்கு புரியுது. ஜெருசலேமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் தான். ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சதே இஸ்ரேல் தான். அப்புறம் தான் அவங்க அட்டாக் பண்ணாங்க. பட் ஆனா இவங்க அப்படியே மாத்தி பேசுற ட்ரம்ப் அவர்கள் யாரோ இவருக்கு தப்பு தப்பா செய்திகள் சொல்றாங்களோ என்னமோ தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் நம்புறேன். அதாவது இதெல்லாமே வந்து பார்த்தா ரிஸ்கா இருக்கு. சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்போம் ஈரான் கூட. அது ஒரு கண்டிஷனல் ட்ரூஸ் தான். ஸோ லெபனானும் அதுல ஒரு கண்டிஷன் தான். ஸோ இது போல பண்ணக்கூடாது அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் பேசினதா வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்ல இருக்கு. சொல்லி முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் வந்த உடனே ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ட்ரூஸ்பா நெத்தன்யாஹு அவர்கள்ட்ட பேசினேன். பீரூட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது, ஹிஸ்புல்லா நீங்களும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரூஸா இருதரப்புலையும் பேசினேன். சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்க, டிக்ளரேஷன் போடுறோம் அப்படிங்கறதோட வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்டை போட்டாரு. பிரைம் மினிஸ்டர் அக்ரி பண்ணிட்டாங்க. இவரு ஹிஸ்புல்லாவும் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் சேவிங் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேஸ் போட்டிருக்காரு அவரு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் போஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அதே மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் இப்ப எஸ்கலேஷன் இருக்கு. திரும்ப போர் பதட்டங்கள் வந்துருச்சு. ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதை இஸ்ரேல்னால தடுக்க முடியல. ஏன்னா டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல. போன பதிவு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ராப்பரா இல்ல. இல்ல ஈரானை திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமா பிரச்சனைகள் பெருசாயிரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலத்துல ஹிஸ்புல்லா 2 ராக்கெட் வந்து பண்ண வடக்கு பகுதியில் அதுவும் சஃபாத் பகுதியை நோக்கி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ட்ரோன்கள் அந்த பகுதியை நோக்கி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் காலி பகுதியை நோக்கி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதை இன்டர்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. பட் ஆனா சஃபாத் பகுதியில வெடி சத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அப்பர் காலிலையும் கூட சில பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செய்திகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல என்னன்னா எஸ்கலேஷனோட உச்ச கட்டத்துல இருக்கு. இருதரப்புலயும் வந்து பண்ணா மாறி மாறி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையா முடிச்சிருவேன். ஒரு சின்ன கிளிச் வந்திருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. இஸ்ரேலு ஹிஸ்புல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 8 நாளா ஆச்சு சரிங்களா பேசி. ஈரானோட நெகோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எஸ்கலேஷன் அமெரிக்காக்கு எகென்ஸ்டா வந்து அமெரிக்கரே உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருச்சு. எர்பில்ல நடந்த தாக்குதல்ல யூகேவை சேர்ந்த ஒரு சோல்ஜர் இறந்துட்டாரு. இப்ப அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சோல்ஜர் வந்து பாத்தீங்கன்னா இதாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் டார்கெட்டட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க ஒரு பகுதிகள்லயும். சேதங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கிறதுனால ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சீக்கிரமா ஒரு அடுத்த வாரத்துல பிரச்சனையை முடியும். ஒரு சின்ன கிளிச்சு வந்துருச்சு, இந்த சீக்கிரமா இதை முடிச்சிடலாம், ஷார்ட்டா முடிச்சிடலாம் அப்படிங்கிற 3 மாசமா இந்த கதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனா பண்ணிடலாம் போல அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இதை வழி கொண்டு வந்து முன்னாடியே நோட்டீஸ் பண்ணி இந்த பிரச்சனையை முடிக்க போறேன். ஏன்னா ஈரானுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிறதுனால. அதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் ஹிஸ்புல்லா கிட்ட பேசினேன், பிபி அவர்கள்ட்ட பேசினேன், நோ ஷூட்டிங் அப்படிங்கிற இருதரப்புலையும் கேட்டு நோ ஷூட்டிங் வாங்கியிருக்கேன். பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் நோ ஷூட்டிங் சொல்லியிருக்கிறாரு. இருதரப்புலையும் ஷூட்டிங் பண்றதை நிப்பாட்டிக்குவாங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள், நல்ல வேலை, நான் நெத்தன்யாஹு அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா பீரூட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ரைடு பண்றதுக்கு இருந்தாங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தினாரு. அதனால நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன் பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள்கிட்ட. நான் சொன்ன உடனே மேஜரான ஒரு ரைடை பீரூட்டுக்கு வந்து பண்ண நிறுத்தினதுக்கு நன்றிகள் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒரு போஸ்ட் நார்மலா வந்து பண்ண போட்டுக்கிறேன், இது போல கூப்பிட்டேன், பேசினேன், இந்த மாதிரி பண்ணேன், அப்படியாச்சு இப்படியாச்சுங்க நார்மலா பேச. அதே போல நெத்தன்யாஹு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஏன்னா ட்ரம்ப் அவர்களை பத்தி தான் பேசணும். நெத்தன்யாஹு அவர்கள் என்ன சொல்றாரு? அவர் வந்து பண்ண ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, நான் பேசினேன், பண்ணேன், எல்லாம் செஞ்சேன். ஹிஸ்புல்லா வந்து எங்களோட பகுதிகளை டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதனால எங்களோட ஸ்டேண்ட் வந்து பண்ணா அன்சேஞ்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு போஸ்ட்ல. இது எல்லாத்துக்கும் விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, பென் கிரீவர், இட்மர் பென் கிரீவர் அவர்கள். சோ அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஸ்ட்ராங்கான ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி தெரியுமா பேசுவாங்கன்னு சொன்னீங்க? அமெரிக்காவோட அதிபர் கிட்ட எப்ப எஸ்ன்னு சொல்லணுமோ, பாசிபிளா சொல்லணுமோ அப்பெல்லாம் எஸ்னும், எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நோன்னு சொல்லணும்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த டைம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட நோ சொல்லுங்க,
நோ சொல்லுங்க பிரைம் மினிஸ்டர், நோ சொல்லுங்க அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா பென் கிரீவர் அவருக்கு ஆல்ரெடி ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நேவல் போர்ஸ வச்சு யுஎஸ் இஸ்ரேலோட எம்எஸ்சி சரிஸ்கா அப்படிங்கிற ஒரு ஷிப்பை வந்து பண்ண அடிச்சிருக்கிறாங்க க்ரூஸ் மிசைலை யூஸ் பண்ணி. அது ஒரு டைரக்ட் ஹிட். எதுக்காக அப்படின்னா ரிட்டாலியேஷன். ஈரானோட வெசல் சி ஆஃப் ஓமன்ல வச்சு வந்து பண்ண நீங்க பண்ணீங்க ரிட்டாலியேஷன். அமெரிக்கா நீங்க என்ன அக்ரஷன் யூஸ் பண்றீங்களோ அதுக்கான அக்ரஸிவ் டிசைசிவா ரெஸ்பான்ஸ் நாங்க கொடுப்போம் அப்படிங்களா ஈரான் தரப்பு இருக்காங்க. ஸோ பென் கிரீவர் அவர் நோன்னு சொல்றாரு. ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டு மிரட்டுறாரு. நெத்தன்யாகு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஸ்டாண்ட வந்து பார்த்தா மாத்திக்க மாட்டோம்னு சொல்றாங்க. சோ இஸ்ரேல் போருக்கு போயே தீர்வாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? போயே தீர்வாங்க அப்படிங்கிறதுக்கான உறுதிப்பட சொல்லக்கூடிய செய்திங்கிறது அடுத்தது வர்றது. ஒரு பில்லு வந்து பாத்தீங்கன்னா நெசட்ல பாஸ் ஆயிருக்கு. நம்ம எப்படி பார்லிமெண்ட் சொல்றது போல இஸ்ரேல்ல. ஸோ நெசட்ல அது என்ன ஒண்ணுன்னா செப்டம்பர் ஓட்டு எடுப்பு வந்து பண்ண வச்சிருக்காங்க. 160 பேர் வந்து பண்ணா அதுக்கு ஆமாம் பண்ணிடலாம் அப்படிங்கள செஞ்சிருக்காங்க. எதுக்காக அந்த ஓட்டெடுப்பு அப்படின்னா டிசால்வ் பண்ணிடலாம் பார்லிமெண்ட் வேண்டாம், ஏர்லி எலெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தியான டிபேட். அதுக்கப்புறம் அதுக்கான முடிவுகள் எடுத்திருக்காங்க. எதனாலனா அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை. ஸோ காட்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தேதி குறிப்பிடப்படாம வந்து பண்ண எலெக்ஷனை தள்ளி வச்சிருக்காங்க. இப்படி தள்ளி வச்சிருக்கிறதுனால என்ன மிரட்டல்கள்? நெத்தன்யாகு அவர்கள் கேஸ் இருக்குது கோர்ட்ல, பாத்துக்குங்க, போற நிறுத்துனீங்கன்னா புடிச்சு உள்ள போட்டுருவோம், 2வது ஆட்சியை கலைச்சிடும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலா? பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது எதுவும் செஞ்சிடக்கூடாதுக்காக அவர் மேல கோர்ட்ல கேஸா போட்டு இழுத்து தள்ளுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவரே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, செப்டம்பர் 8 அக்டோபர் 20 ஒரு எலெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இஸ்ரேல் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி. எல்லாருமே போர் அப்படிங்கிறதுக்கான அந்த முழக்கமே கேக்குது. எஸ்கலேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த பிராந்தியம் உலக நாடுகள் எல்லாமே சஃபர் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ட்ரம்ப் அவர்கள் ஆளுமையை காமிச்சு பிரச்சனையை முடிச்சாருன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா பெரும் சிக்கலாகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் மேப் ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கலாம். அடுத்த நம்ம சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.